ஹலோ. இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கிற எலான் மஸ்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இவரை பற்றி ஒரு 3 வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனது, அந்த இதோட வரலாறு. அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனியும் உருவாக்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரியணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, அது யார் உருவாக்குறா, அந்த உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரின்னா, ஒரு பிராண்ட் உருவாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று தேவை. ஸோ அது மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த பிராண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனே அழுத்தி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து வரும்போது நீங்கள் ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க டெஸ்லாவோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 2004 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து அவரோட காசு ஒரு $6.3 மில்லியன் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா செலவு பண்ணி ஒரு கம்பெனியை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கார். அது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து உருவாக்குற ஒரு கம்பெனியாக இருக்குது. அதை வந்து இவர் வந்து வாங்குறாரு. அதோட டெஸ்லா மோட்டர்ஸுங்கிறது தான் இந்த கம்பெனியோட பேர். இந்த கம்பெனி என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் காரை வந்து இந்த கம்பெனி உருவாக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ பல இடத்துல ஓடுது, பல பேருக்கு வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இது. இந்த கம்பெனி வந்து உருவானது வந்து ஒரு 2 பேரை வச்சு தான் உருவாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து அவங்கள்ட்டேருந்து இதை வாங்கி இவர் வந்து இதை நடத்த ஆரம்பிக்கிறார். இது எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $6.3 மில்லியன் வந்து வாங்கி இதை வந்து டெஸ்லாங்கிற இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. இது பண்ணாக்க 2004 வந்து இவர் வாங்குறாரு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இவர் வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராக்கெட்டை டிசைன் பண்ணுறதுலேயும் இவரோட பங்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்லேயுமே அவரோட ஈடுபாடை வந்து கொடுக்குறாரு, கார் டிசைனிங்லுமே. இவர் டிசைன் பண்ண கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ஸ்டர்னு ஒரு கார் இருக்குது இந்த டெஸ்லாலேயே. அந்த டெஸ்லா ரோட்ஸ்டருங்கிறது இவர் டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்டாக போகிற காரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது ஃபியூவல் இல்லாமல் வெறும் ஒரு இவி வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக போகிறது இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 245 மைல்ஸ் வந்து இதாட்டி போக முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இதை லான்ச் பண்ணாலும் ஸ்டார்டிங் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அந்த டெஸ்லாலையும் பார்த்தீங்கன்னா காசு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெட்லைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் இருக்கணும். இப்போக்குள்ளே நம்ம இது பண்ணணும், இதுக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு டெட்லைன் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டெட்லைன்ஸையுமே இந்த கம்பெனி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்கன்னா அவங்களாட்டி அதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமைகள்லாம் எக்கச்சக்கது உருவாகுது. இதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2008 வந்து எலான் மஸ்க் வந்து இப்போ நான் பாஸாக வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து உலர வரார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004 இவர் உள்ளார பாஸாக இல்லை. எனக்கு ஆல்ரெடி இவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை வந்து இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து நான் பாஸாக வரேன்ட்டு உலர வரார். இவரோட சொந்த காசு, அதிகமான காசை வந்து இவர் மறுபடியும் இப்போ உலர செலவு பண்ணுறாரு. இந்த கம்பெனி வந்து திவாலாக போகுது இல்லையா, அதாவது க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால இவர் வந்து சொந்த காசை போட்டு இன்னும் மறுபடியும் ஒரு கொஞ்சம் அலைவு வந்து பண்ணுறாரு. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஜஸ்டின் வில்சனுங்கிறவங்களை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவில் வந்து இருக்கும். பேபாலுங்கிறத பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜஸ்டின் வில்சன் வந்து இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வாழ்க்கையிலேருந்து வெளியில் வராங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே கஷ்டத்தை வந்து கொடுக்குது. எனக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அவரோட ஃபர்ஸ்ட் பையனுமே வந்து தவறி இருப்பார். அதுக்கடுத்தது இவங்களுமே இவரை விட்டு பிரிகிறாங்கங்கிறது இவருக்கு பர்சனலாக ஒரு பாதிப்பு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸும் கொஞ்சம் கஷ்டத்தை வந்து சந்திக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லாவும் வந்து கஷ்டத்தை சந்திக்குதுன்ட்டு. ஸோ இதனால் இவர் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஆளாகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு காசு கம்மியாகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லோனும் வாங்குறாரு. இப்போ அவர் கொஞ்சம் ஃபேமஸான இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸான ஃபிகராக இருக்கிறதுனால அவராட்டி லோனும் வந்து வாங்க முடியுது. ஸோ ஒரு லோனும் வாங்கி இவரோட வாழ்க்கையை வந்து நடத்துகிறாரு. இப்போ அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு.
நான் முன்னாடி டாட்டாவை பற்றி நம்ம பார்த்துருக்கும் போது நான் நடுவில் அங்கங்கே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மக்கள் வந்து 90 ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணி ஆகணும், 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும், 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 120 ஹவர்ஸுங்கிறது இவர் தான் சொன்னார். பட் இவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 100 ஹவர் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. அவர் அப்படி பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காருங்கிறதுனால இவர் வந்து மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறாரு, இது மாதிரி 100 ஹவர் 120 ஹவர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து 100 ஹவர் 80 ஹவர் வீக் 100 ஹவர் வீக்குங்கிற மாதிரி அவர் ஒர்க் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் வந்து உருவாகி வெளியில் வந்து 2008 பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் வருது. இதுக்கு முன்னாடி 2006 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியில் காட்டியிருக்காங்க, இதான் அந்த காரு அப்படின்னு காட்டியிருக்காங்க. பட் 2008 தான் பார்த்தீங்கன்னா இது வெளியிலேயே விடுறாங்க, மக்களுக்கு வந்து இது கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2010 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து மக்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுறாங்க, பப்ளிக் வந்து அனுப்பிச்சுடுறாங்க. பப்ளிக் அனுப்பிச்சுடுறது எப்படின்னாக்கா ஐபிஓ மூலியமாக பப்ளிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் வேறு ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பல பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து விடுவாங்க. அதில் எப்படின்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனியை வந்து மக்களால் வாங்கி அந்த பெரிய கம்பெனியோட ஒரு பார்ட்டாக வந்து மக்களால் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு பெரிய கம்பெனி உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும்போது அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா, காசு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ஐபிஓங்கிற ஒரு கான்செப்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் வந்து அந்த கம்பெனியை அனலைஸ்லாம் பண்ணி அது எப்படி இருக்குது, நல்ல கம்பெனியாக என்ன இதுன்னா அவங்க ஓன் ரிஸ்கில் வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, இது நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களோட காசு மக்களோட காசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வந்து போடுவாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குன்னு ஒரு கான்செப்டில் வந்து ஒரு ஷேருங்கிற கான்செப்டில் வந்து மக்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மக்களுக்கு வர ஷேரை வச்சு அந்த கம்பெனி வந்து வளருது. அந்த கம்பெனி வளர வளர என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஒரு ஸ்டாக் வந்து இப்போ 10 ரூபான்னு இருக்குன்னா அது வந்து வளர வளர 100 ரூபா 1000 ரூபாங்கிற மாதிரி மல்டிப்ளை ஆகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இந்த 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 பப்ளிக்கில் விடுறதுனால மட்டுமே அவருக்கு வந்து சில காசு கிடைக்குது. எவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $226 மில்லியன் வந்து இந்த பப்ளிக்கில் விடுறதுனால கிடைக்குது. அதுக்கடுத்து எலான் மஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, ஸோ அடுத்த ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணுறாரு. தலூலா ரைலி அப்படின்ட்டு ஒருத்தவங்களை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்த தலூலா ரைலி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இருக்காங்க, ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இருக்காங்க. இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாடலுங்கிறதுனால இவருக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல. ஸோ சினிமாவில் இவங்க ஒரு நடிக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க, தலூலா ரெய்லிங்கிறவங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2012 என்ன நடக்குதுன்னாக்கா அடுத்த ஒரு மாடலை வந்து இப்போ ரோட்ஸ்டருங்கிறது ஒரு மாடலு டெஸ்லாவில், அது மாதிரி அடுத்த ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணுறாரு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் எஸ்ஸுங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. இதுக்கப்புறமேட்டு ரோட்ஸ்டரெல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு அடுத்த வர மாடல் இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன் இது பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்குங்கிறதுனால இது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ எலான் மஸ்க் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலூலா ரைலின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவர் வாழ்க்கையிலேருந்து பிரிகிறாங்க, டிவோர்ஸ் வந்து வாங்குறாங்க. டிவோர்ஸ் வாங்கி இவர்கிட்டருந்து பிரிகிறாங்க, மறுபடியும் ஒரு வாழ்க்கையில் சேர்றாங்க, மறுபடியும் அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிஞ்சிடுறாங்க. இவர்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கும். ஆனால் இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி 2015 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து இன்னொரு மாடல் எப்படி எஸ்ஸை வந்து லான்ச் பண்ணாங்களோ அது மாதிரி இன்னொரு மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க 2015 மாடல் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஃபேமிலி கார் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா விங் டோர் இதோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா விங் டைப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு விங் மாதிரி இருக்காது, அது ஓப்பன் பண்ணுற டைப் வந்து பார்த்தீங்கன்னா விங் டோர்னுபாங்க. அது விங் மாதிரியே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனால அது விங் டோருங்கிறது பேர். ஸோ விங் டோரை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களால் இதுவுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. இதுக்கு அடுத்தது தான் அவங்க பிரிஞ்சு போகிறது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா 2016 இன்னொரு விஷயம் அவர் பண்ணுறாரு. எலான் மஸ்க் வந்து இன்னொரு கம்பெனியை வந்து வாங்குறாரு. அந்த கம்பெனி என்னான்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிட்டி அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை வந்து பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி அது.
இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $2.6 பில்லியன் வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பண்ணுறாரு. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனாக்கா இவரோட காரோட எப்படியாவது கொலாபரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்ட்லாம் போடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவருக்கு வந்து அகென்ஸ்டாக லா சூட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவருக்கு அகென்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காங்க. ஏண்டாக்கா அவங்க நினச்சது என்னன்னாக்கா இது ஒரு தப்பான விஷயம், இது ரொம்ப கெடுதலான விஷயம், இவர் பண்ணுறது வந்து ஒரு கெடுதலை தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து இவருக்கு மேலே இந்த மாதிரி லா சூட் வந்து போடுறாங்க. ஆனால் ஈவென்ச்சுவலி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அது ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறாரு. ஏன்டா இது கெட்ட விஷயம் கிடையாது, இது நல்ல விஷயம், நான் நல்லது தான் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லது தான் பண்ணுறேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டார். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னொரு கார் மாடல் வந்து லான்ச் பண்ணுறாரு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து ஒரு கார் மாடல் வந்து லான்ச் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது தான் இந்த மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பர் எடிஷனாக தான் இது பண்ணுறாரு. அதாவது ரோட்ஸ்டருங்கிறது ஒரு ரஃப்பான ஒரு வண்டி, நீங்கள் பயங்கரமாக ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், பார்க்க ஸ்லீக்காகவும் சூப்பராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருவானது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி கார், ஃபேமிலி ரிலேட்டடாக இது பண்ணுறதுக்காக அந்த ஃபேமிலிக்கு வந்து சூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை மைண்ட் பண்ணி உருவாக்குனது. இப்போ இந்த 3ங்கிறது பார்த்தீங்கன்னா காசை மைண்ட் பண்ணி, காசு வந்து ரொம்ப சீப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து வாங்குறாங்க. எக்கச்சக்க பேர் வந்து இந்த கார் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அதிகமாக வந்து ரோட்லேயும் ஓட இதனால பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து இந்த கார்னாலேயே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலாம். டெஸ்லா வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இந்த எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா டாப்பு இதுக்கு வந்து போயிடுது. எலக்ட்ரிக் காரை விற்கிற கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்லா தான் வந்து டாப்பான கம்பெனியாக வந்து மாறுது. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து இவர் வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிடுறாரு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ட்விட்டர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை வந்து நான் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆக்கினாலும் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஆகுது. என்னன்னாக்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது வந்து இவர்கிட்ட வந்து வருது. இது மாதிரி எப்புட்றா நீ காசு வேணும்ட்டா அதை பப்ளிக் ஆக்கிட்டு காசு அது நல்லா பண்ணும் போது நீ வந்து ப்ரைவேட் ஆக்கிக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வருது. இவர் பார்த்தீங்கன்னா இதனால இவருக்கு வந்து கேஸ் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு $20 மில்லியன் வந்து ஃபைனாக கட்டுற மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் டெஸ்லாவோட சேர்மனாக இருந்தவர் அதுலேருந்து வெளியில் அமுச்சு விட்றாங்க. டெஸ்லாவோட சேர்மன் நீங்கள் கிடையாது, அதாவது சிஇஓ, அந்த சேர்மன் கிடையாது, நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் வந்து வெறும் பாஸாக மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து இவரை தள்ளுது. 2020 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்லாவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய கம்பெனியை, ஒரு ஃபேக்டரியை வந்து உருவாக்குறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோர்ட்ஷயர்ங்கிற ஒரு இடத்துல இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே வந்து உருவாக்குறாரு. ஸோ 2024 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் வந்து சில கார் தான் இப்போ விற்க ஆரம்பிக்குது. கம்மியான காருங்க தான் வந்து டெஸ்லாவில் விற்க ஆரம்பிக்குது. அதோடு சேர்த்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் இவர் மேலே வருது. என்னென்னா இவருக்கு வந்து ஒரு போனஸ் வந்து கிடச்சிருக்கு. அவர் கம்பெனிலேருந்து அவருக்கே ஒரு போனஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $56 பில்லியன் வந்து இவர் கம்பெனிலேருந்து இவருக்கே வந்து போனஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அது வந்து நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் வந்து உருவாகுது. இவரோட இன்வெஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி இவ்வளோ இது அவரே பாஸாக இருந்தால் அவருக்கே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உள்ளார உருவாக ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா 2025 வரைக்குமே இந்த டெஸ்லாங்கிறது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2025 இந்த டெஸ்லாங்கிற கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கியிருக்கு. சைபர் ட்ரக்கு வந்து லான்ச் ஆகிருக்கு. செல்ஃப் டிரைவிங் காருங்கிறதெல்லாம் பல இடத்துல இருக்குது. ஸோ இப்போ எலான் மஸ்கை பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12% ஷேர் வந்து இருக்குது. இந்த டெஸ்லா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 12% ஷேர் வந்து நம்ம எலான் மஸ்கிட்ட வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் ஒரு கம்பெனியை வந்து, அதாவது இந்த மாதிரி ஈவி கம்பெனியை வந்து நடத்துறது ரொம்ப வருஷம் ஒரு வாட்டி பாஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ என்னன்னாக்கா நம்ம ChatGPT, OpenAI இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்போம். அதுலேயும் இவரோட பங்கு வந்து இருந்துச்சு. என்னடா சொல்கிறா, அது வந்து சாம் ஆல்ட்மேனோட தானடா அப்படின்னா கிடையாது, இவரோட பங்கும் அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். அது போக இன்னும் ஒரு 3-4 கம்பெனி வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அதையும் பற்றி நம்ம சேர்ந்து கவர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள்,
இது மாதிரி ஒரு கம்பெனி இப்போ டெஸ்லான்னு ஒரு கம்பெனி வந்து வாங்குறாரு. அப்போ வந்து எல்லாமே ஃபியூவல் வெஹிக்கலாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து இல்லை ஒரு டாய்ஸ் காரில் எப்படி பேட்டரி போட்டால் ஓடமோ நம்ம ஒரு ரியல் கார்லையுமே வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா பேட்டரி போட்டு ஓடப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம மொபைலு லேப்டாப்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம இல்லாட்டி ஒரு சார்ஜ் போட்டு அதை வந்து ஓட வைக்க முடியும். அது வந்து ஒரு ரியல் டைம் ஒரு ஃபுல் டைம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காராக நம்மளாட்டி அதை மாற்ற முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு இதுக்குள்ளார போகிறாரு. இவர் வந்து அந்த டெஸ்லாங்கிற கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப கஷ்டப்படுது. 2004 வந்து அந்த கம்பெனி வாங்குறாரு. 2007 வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுது. ஆல்மோஸ்ட் 2008 கிட்ட பார்த்தீங்கன்னா திவாலா ஆகிற டைமிங்க்கெலாம் போகுது. அது கம்பெனியே க்ளோஸ் பண்ணுங்கிற டைமிங். ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து இல்லை நான் பாஸ் ஆகி நான் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவேன்ட்டு நீங்கள் பாஸ் ஆகி அந்த ஃப்ளாப் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி அந்த கீழே விழுந்துக்கிட்டு இருக்க கம்பெனியில் நீங்கள் உங்களோட காசை இன்னும் போட்டு அதை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு பார்ப்பீங்களா? இல்லை கிடைச்ச வரைக்கும் லாபம்டா இருக்கிற காசு வரைக்கும் போதும் நம்ம வேறு எது பார்ப்போம் நம்ம வேறு கம்பெனியை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வெளியே போவீங்கன்னா எனக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை வந்து அந்த டயத்தில் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் அவங்க அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபால்கன் 1 வந்து 3rd அட்டெம்ப்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னமும் நீங்கள் இதில் வந்து காசு போர் பண்ணி இது பண்ணுவீங்களா? ஏன்டா இன்னொரு சைடில் ஒரு கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இது விழுந்தாலும் அடி அது விழுந்தாலும் அடின்னு ரெண்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி சேஃபாக இருப்போன்ட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? என்ன இன்னும் அதில் இருந்து நீங்கள் இவர் மாதிரியே அதை பெருசாகணும்னு நினைப்பீங்களான்ட்டு உங்களோட கற்பனை நீங்கள் அதில் எப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு பொசிஷனில் இருந்தாக்க நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கும் அவங்களோட ஒய்ஃபும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சந்திக்கிறார் இல்லையா? அந்த டயத்தில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இன்னொரு கம்பெனி இருக்குது அதுவும் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இந்த கம்பெனி விழுந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டுமே மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்குங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லைனாக்கா அந்த கம்பெனியை விற்றுட்டு எனக்கு ரெண்டுமே ஃபேர் தானே ஒரு கம்பெனி அட்லீஸ்ட் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கம்பெனிலேருந்து இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு வந்து வந்துடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வந்து வேணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்டு எப்படி உருவாகுது, அதை யார் உருவாக்குறா, அது அவங்களோட ஹிஸ்ட்ரின்னா அந்த பிராண்டு உருவாகணுனாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த பிராண்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனாக அழுத்திடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன் டைமில் வரும். ஸோ பார்க்கலாம்.